இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில் ஒரு பெரும் புரட்சியவே ஏற்படுத்தியிருக்கிறாரு. அது குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புகழேந்தி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சி. கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜய் அவர்கள் வெளியில் எங்கேயுமே வரலை. நீண்ட நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு புதுச்சேரியில் ஒரு மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது மக்கள் சந்திப்பு இல்லை, ரசிகர்களின் சந்திப்பை ஏற்படுத்தினாங்க. ஒரு திடலில் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அங்கே நடிகர் விஜய் அவர்கள் பேசப்பட்டது தான் இன்னைக்கு பெரும் பேசு பொருளாகவே இருக்குது. அவர் எதுவோ பாண்டிச்சேரியில், புதுச்சேரியில் அந்த அரசு நல்ல அரசாகவும் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருப்பது போல பேசிட்டு அப்படியே கடந்து போயிருக்கிறாரு. அவர் பேசின 12 நிமிடங்கள் யாராவது அவருடைய உள் மனதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறைந்த நேரமே பேசுங்க, அப்போ தான் ஆகப்பெரும் அறிவாளின்னு உலகம் உங்களை நம்பும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வெறும் 12 நிமிடங்கள் தான் பேசியிருக்காரு. இந்த 12 நிமிடங்களில் அவர் வைத்த கோரிக்கைகள் இருக்கு இல்லையா, அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அரசு எதிர்த்து, அது எல்லாமே அங்கே கீழே வந்த கூட்டத்தில் எவன்கிட்டயா மைக்கு கொடுத்து அந்த பேப்பரில் உள்ளதை படிறான்னா அவன் படிச்சிருப்பான். அந்த பேப்பரில் உள்ளதை படின்னு கூட சொல்ல வேணாம், இந்த புதுச்சேரி மாநிலத்தில் என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு நீ பேசுப்பான்னா அவனே 10 நிமிஷத்தில் பேசிட்டு இறங்கியிருப்பான். அவன் கூட ஒரு 20 நிமிஷம் கூட பேசியிருப்பான். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசியிருப்பான். ஏன்னா அவன் அந்த மண்ணின் மகன், அந்த மண்ணின் மகனுக்கு அந்த சிக்கல் தெரிஞ்சிருக்கும். அவன் பேசினான் அப்படின்னா அது அந்த அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுறது இருக்கு இல்லையா, அது அந்த அரசுக்கு கோரிக்கையாக இருக்கக்கூடாது. நாம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலை, இதை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வைக்க. விஜய் அவர்கள் பேசியது எல்லாமே ஒரு கோரிக்கை. 10 நிமிடம் பேசியதில் 2 நிமிடம் அங்கே புதுச்சேரிக்கு சம்மந்தமே இல்லாத திமுகவெல்லாம் விமர்சித்து விட்டு இறங்கியிருக்கிறார். 12 நிமிடத்திற்கு மேலாம் அவர் பேசவே கிடையாது. இங்கே தற்சார்பு பற்றி பேசும்பொழுது கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய ரசிகர்கள், அவருடைய ரசிகர்கள், அணில்கள், தற்கூரி கூட்டங்கள், அங்கே பாண்டிச்சேரியினுடைய கடன்கள் அதிகமாக இருக்குது, கடனுடைய சுமையை குறைப்பதற்காக தற்சார்பை நாம் கையில் எடுக்கணும், தற்சார்பு நோக்கி நாம் பயணிக்கணும் என்று நடிகர் விஜய் அவர்கள் பேசுகிறாங்க. இப்போ சாமானிய ஒருத்தன் தற்சார்பு குறித்து பேசினான்னா அது ஒரு கோரிக்கைகளாக தற்சார்பு நோக்கி அரசு நகரணும்னா அது கோரிக்கை. அரசுக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு தலைவன் தற்சார்பு குறித்து பேசுகிறான்னா தற்சார்பில் பாண்டிச்சேரியில், புதுச்சேரியில் என்ன தற்சார்பு இருக்குது, என்ன நிலவளம் இருக்குது, என்ன வளங்கள் இருக்குது, இந்த வளத்தை வைத்து தற்சார்பாக அந்த மாநிலம் எப்படி அடைய முடியும் என்பது குறித்து பேசணும். அதுதான் ஒரு தலைவர். சாமானியன் ஒன்று பேசினான்னா அது கோரிக்கையாக போய் முடியும், ஒரு கோரிக்கையாக வைக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் செய்யலாமே, ஏன் அந்த ரோடை நீங்கள் போடலாமே அப்படின்னா அது கோரிக்கை. நான் வந்தால் அந்த ரோடை போடுவேன், அதை எப்படி போடுவேன்னு சொல்கிறதுக்குல்ல, அதுதான் தலைவனுடைய பண்பு. தலைவன் அங்கே தான் திட்டத்தை வச்சுருக்கணும். மக்களை நோக்கி சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படி சிந்திச்சிருக்கணும். இங்கே பாண்டிச்சேரியில் சுற்றுலா தலங்களுக்கு பார்க்கிங் இல்லை, கழிப்பறை வசதிகள் இல்லை, சரியா இல்லை, அதான் செய்யணும் 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 செய்யணும்னு அரசுக்கு கோரிக்கை வைக்கக்கூடாது. நீங்கள் நாங்கள் வந்தால் இப்படி செய்வோம், இந்த அரசு இப்படி செய்து கொண்டு இருக்குன்னு பேசணும். அதை விட்டுட்டு இவர் திமுக 20-25 வருஷம் ஆச்சு பாண்டிச்சேரியில் ஆட்சி முடிச்சு. அங்கே திமுகவுக்கும் பாண்டிச்சேரி மக்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்லணும். பெரியார் திராவிட கழகங்கள் கூட அங்கே இயக்கங்கள் வச்சுருக்கு. திமுக கட்சி இருக்கான்னா நமக்கு தெரியாது. அங்கெல்லாம் பெருசாக இருந்த மாதிரியே இல்லை. நான்லாம் பலமுறை போயிருக்கேன், ஒரு சின்ன சுவரொட்டிகள் கூட இருந்ததில்லை. ஏதாவது கருணாநிதியினுடைய பிறந்தநாள், ஸ்டாலினுடைய பிறந்தநாள் இருந்தால் அன்றைக்கி அந்த சுவரொட்டிகள் இருக்கும், அவ்வளோதான். மற்ற நாட்கள்லாம் அங்கே இருக்குதானே தெரியாது. தமிழ்நாட்டில் நீங்கள் திமுகவை நம்பாதீங்க, அவங்க ஏமாத்துக்காரங்கன்னு சொன்னால் சரின்னலாம். சரி, திமுக அயோக்கிய கட்சின்னு. பாண்டிச்சேரி மக்களுக்கு திமுகவுக்கு சம்மந்தம் இருக்கானே தெரியல, சம்மந்தமே இல்லை. அங்கே போயிட்டு நீங்கள் திமுகவை நம்பாதீங்க, ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்குல்ல, திமுகவை நம்பாதீங்க அப்படின்னு எப்படி இருக்கு பாருங்க. எழுதி கொடுத்தவர் யாருன்னே தெரில. அப்படியே மேலோட்டமாக படித்து விட்டு எந்த ஒரு கொள்கையும் திட்டமிடலும் திட்டங்களும் இல்லாமல் மேலே ஏறி 10 நிமிடம் பேசிட்டு போய் இறங்கியிருக்கிறார். தற்சார்பு குறித்து பேசினார். பாண்டிச்சேரியில் என்ன நிலவளம் இருக்குது அது குறித்து பேசியிருக்கணும். தொழில் பூங்கா உருவாக்கணும், தொழிற்பேட்டைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தென்னிந்தியாவில் இருப்பது போல் அங்கே பாண்டிச்சேரியில் ஒரு தொழில் பூங்கா உருவாக்கணும், தொழில் வளங்களை கொண்டு தொழிற்சாலையை அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறார்களே. அங்கே என்ன வளம் இருக்குது, அங்கே என்ன தொழிற்சாலை கொண்டு வருவோம், அதெல்லாம் சொல்லணும். சொல்கிறவர் தலைவர். அப்படிலாம் இல்லை. தொழிற்சாலை அமைக்கணும், ஏதோ நாங்கள் கடிதம் எழுதுவோம்ல மாவட்ட ஆட்சியருக்கு,
அந்த மாதிரி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி அனுப்புனா போகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் மேடை போட்டு இவ்வளவு செலவு பண்ணி அந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சிருக்கிறார். அந்த ரசிகர்களுடைய சந்திப்பில் மக்கள் பிரச்சனை குறித்து மக்களுக்காக பேசக்கூடியதாக ஏதாவது பேசியிருக்காரான்னா எதுவுமே இல்லை. அப்புறம் மீனவர்கள் சார்ந்து பேசியிருக்காரு. மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினால, அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவர்கள் படகு விடுவிக்கப்படுவதில்லை அப்படின்லாம் பேசியிருக்கிறார். நமக்கு என்ன கேள்வி எழும்புதுன்னா, தமிழ்நாட்டிலையும் அந்த சிக்கல் இருக்குது சரிங்களா? தமிழ்நாட்டிலையும் பேசியிருக்கணும். நீங்கள் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கான தீர்வுகள் என்ன இருக்குது? பேசுவது நான் கூட மேடை போட்டு பேசலாம், இல்லை சாமானிய ஒரு சமூக செயற்பாட்டாளர் கூட பேசலாம். ஆனால் அதற்கான தீர்வுகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லல. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் நான் நெய்தல் படை ஒன்று கட்டுவேன்னு தமிழ்நாட்டில் பேசுகிறார். என்னுடைய நெய்தல் படை கடற்பரப்பில் இருக்கும், தமிழர்களையும் தமிழ் மீனவர்களை தொட்டா தூக்குவோம்ன்ற என்ன பேசுகிறார். அதை நக்கல் நையாண்டி செய்யக்கூடியவர்கள் காரைக்காலில் மீனவர்களுடைய படகை எப்படி மீட்பீங்க? அப்போ கைது பண்ண விட்டுருவீங்க, மீட்பதற்கு இவர்கள் போல கடிதம் எழுதுவீங்களா? இலங்கை அரசுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எப்படி பண்ணுவீங்க? அவன் இலங்கை கடற்படை எல்லை தாண்டி கைது செய்கிறான் என்று எல்லா மீனவர்களும் சொல்கிறாங்க. எந்த மீனவர்களாலும் நாங்கள் எல்லை தாண்டி போயிட்டோமா அப்படின்னு? அப்படிலாம் இல்லை. எல்லை தாண்டி அவனே உள்ளே இந்திய கடற்பரப்புகளை இருந்து மீனவர்களை கைது செய்து கொண்டு போகிறான் அப்படின்ற சிக்கல் தொடர்ச்சியாக வெகு நாட்களாகவே இருக்குது. நீங்கள் சுறா படத்தில் நடிச்சிங்க, அந்த படத்தில் மீனவன் போல இருந்திருப்பீங்க, மீனவன் காட்சிகளை பல இடங்கள் நடிச்சிருப்பீங்க, மீனவன் தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் மீனவர்கள் குறித்து அதற்கான தீர்வுகள் என்ன கொண்டு வருவீங்கன்னா எதுவுமே இல்லை. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த மண்ணல்லவா, மகாகவி பாரதியார் இருந்த மண்ணல்லவான்ற வசனம் பேசினார். அவங்க 2 பேரும் எழுதின பாட்டியாவது 2 வரி பேசியிருந்தாலாவது நல்லாயிருக்கும். இதெல்லாம் போகிற போக்குகளில் ஒரு ஞாபகமாக இது பண்ணிட்டு வருது. பாரதிதாசன் பேசுனதெல்லாம் பாரதிதாசன் எழுதியதில் ஒரு 2 வார்த்தையாவது தன்னை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு சொல்லியிருக்கணும். பாரதிதாசனா யார் அவரு, யார் அவங்கெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. தலைவர் எதுவும் புதுசாக படம் நடிச்சிருக்காரா, இல்லை அந்த கேரக்டரில் தலைவர் நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் தான் இவங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க. பாரதிதாசன்னா யார், பாரதி யாருன்னா யாருன்னு அப்படி அனல் பொங்க பேசியிருக்கணும்ல ஒரு 10 நிமிஷமாவது. ஒரு 4 வரியாவது பேசியிருக்கணும்ல. கடவுள் வெறி சமய வரி கண்ணல் நிகருக்கு நோயே இடர் வந்த சாதி என்னும் ஒன்று ஒளிந்தால் ஆள்பவள் நம் தாயே தமிழ் தாயே என்று பாடியிருக்கணும் இல்லையா? அப்படிலாம் பாடியிருக்காரா? அப்படிலாம் இவர் பேசியிருக்காரா? இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது எல்லாத்தையும் 10 நிமிஷத்தில் பேசிட்டு கடைசியில் ஒன்று சொன்னார் பாருங்க, வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். வரும் தேர்தலில் பட்டொலி வீசி நமது கொடி பறக்கும் அப்படின்னு சொல்கிறார். பட்டொலி வீசி பறக்கும்னு தான் சொல்கிறாரு ஒழிய நாங்கள் ஆட்சி அமைப்போம், இப்போ நான் வச்ச கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா அப்படிலாம் சொல்ல. புஷியானந்த் ஒரு நம்பிக்கையோடு இருப்பார், நம்ம பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆயிடலாம்னு. இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அவர் தலையில் அவரே மண்ணெல்லி போட்டுக்கிட்டார். புஷியானந்த் அங்கே ஒரு கூட்டம் போட சொல்லியிருந்தா கூட அவரே போட்டு நான் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனவுடனே நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னாவது பேசியிருப்பாப்புல. அதுலேயும் மண்ணெல்லி போட்டாப்புல. கடைசியில் இந்த கோரிக்கைகள் எல்லாம் அரசு நிறைவேற்றுவதற்கு, புதுச்சேரி அரசு நிறைவேற்றுவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும்? உங்களுக்கு சிரிப்பார்கள் இல்லையா? கீழே உள்ளவன் இந்த பேச்சை எப்படி கேட்டுப்பான்னு நீங்கள் பாருங்கள். இவர் பேசும்போதெல்லாம் ஒரு தலைவர் எப்படி பேசுனா எவ்வளோ அமைதியாக இருக்கணும், அவர் என்ன பேசுகிறார் என்று நாம் உற்று கவனிக்கணுங்கிற அடிப்படை கூட இல்லாமல் எல்லா பேரும் துண்டை சுற்றிக்கிட்டே இருக்கான். இது வாடி வாசல்லேருந்து மாடு வெளியே வர்ற மாதிரி அந்த பிடிக்கவன் போகிற மாதிரி துண்டை சுற்றிக்கிட்டே இருக்கான். அந்த காணொலியில் நம்ம பார்க்கும்போது இது ஒரு வயலையும் இவர் பேசுனதும் புரியல, இவர் பேசுகிறதையும் அவன் கேட்கல. இவர் முகத்தை மட்டும் பார்த்துட்டு ஹால்ஸ் வாங்கி 4 பாக்கெட்டு திங்கிற மாதிரி துண்டை மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவர் என்ன பேசினாருன்னு ஒரு வயலுக்கும் அங்கே அளவு புரியல. ஒரு கட்சின்னா கொள்கை இருக்கணும். கொள்கை, இந்த மாநிலத்திற்கு புதுச்சேரிக்கு ஒரு கொள்கை, தமிழ்நாட்டிற்கு ஒரு கொள்கைன்னு கொள்கையை வகுத்து அங்குள்ள மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதற்கேற்றவாறு கொள்கையில் வடிவமைச்சிருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் கொள்கை இல்லாத தற்கூரி கூட்டம் என்றால் இவர்களுக்கு கோபம் வருது. இவர் பேசியிருக்கிறது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஏதோ ஒரு கோரிக்கைகளை வைப்பதற்காக, இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு அரசுக்கு வச்ச மாதிரி இருக்கு. பாண்டிச்சேரியில் நாங்கள் ஆட்சிக்கெலாம் வரமாட்டோங்க, இதெல்லாம் அரசு நீங்கள் நிறைவேற்றுங்க, நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்பது போல். என்னமோ பாண்டிச்சேரியில் தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரியும் ஆட்சி மிகச்சிறப்பாக இருக்கிற மாதிரி இவர் பேசிட்டு வந்திருக்காரு. பகச்சிக்கவே கூடாது. மேம்போக்கில் மேலளவில் பிஜேபி எதிர்க்கிறன்ற பேரில் எதிர்த்துட்டு வந்திருக்காரு ஒழிய அங்குள்ள அரசை அவர் பகச்சிக்க விரும்பலை. அவருக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்குது, திமுக எதிர்ப்பு.
திமுக எதற்காக இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னா, குடும்ப ஆட்சின்னு வந்துருவாங்க. நமக்கும் இருக்கு விமர்சனங்கள். ஆனால் அது மட்டுமே விமர்சனமா? அப்படின்னா இல்ல. அதனுடைய ஆட்சியின் தாக்கம் என்ன இருக்கு? அதனுடைய ஆட்சியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? சிக்கல்கள் இருக்குன்னு தமிழ்நாட்டுல பேசியிருக்கணும். பாண்டிச்சேரியில மக்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்கு? மக்கள் என்ன கோரிக்கையா எழுதி அனுப்புவானோ, அந்த கோரிக்கையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க ஆளா தான் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்காரு. அதற்கான தீர்வுக்கான ஆளாக இன்றைய வரை நடிகர் விஜய் அவர்கள் இல்ல. அதற்கு தீர்வை நடிகர் விஜய் அவர்கள் குடுப்பாரான்னா, குடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்ல. சாத்தியக்கூறே இல்ல. ஒரு தலைவன் மக்களை சந்தித்து பேசார். மக்களை சந்திக்கல, ரசிகரை சந்திக்கிறாரு. சரி, ரசிகரை சந்தித்திருந்தாலுமே, அவர் பேசக்கூடிய காணொளிகள் மக்கள் மத்தியில போய் சேரும். அப்ப மக்களுக்கு பாண்டிச்சேரியில இவ்வளோ சிக்கல் இருக்குன்னா, அதை நான் வந்தால் எப்படி செய்வேன் என்று தான் பேசியிருக்கிறேனே ஒழிய, மக்கள் குடுக்கக்கூடிய கோரிக்கைகள அப்படியே படிச்சு, அரசுக்கு சொல்லிட்டு போற ஒரு ஒரு மெத்த படிச்சவன் தேவையில்ல. இப்ப யாருக்காவது கடிதம் படிக்க தெரியலன்னா, இந்த "ஏப்பா இத கொஞ்சம் படிச்சு குடுப்பா" கடிதம் இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி பாண்டிச்சேரியில எவனுமே படிக்க தெரியாதவன் மாரியும், எல்லா பையனும் முட்டா பயலா இருக்க மாரியும், இந்த சென்னையிலேருந்து கூட்டிட்டு போய் இத படிச்சு சொல்லுங்கன்ற மாரி படிச்சுட்டு வந்திருக்காப்புல. இவரை பார்க்க பாண்டிச்சேரிக்கு வந்தவர்கள், புதுச்சேரிக்கு வந்தவர்கள், புதுச்சேரி மக்கள் தானா? புதுச்சேரி சார்ந்தவர்கள் தானா என்பதும் பெரும் சந்தேகம் தான். ஏன்னா பக்கத்துல கடலூர் இருக்கு, அந்தாண்ட நாகப்பட்டினம் இருக்கு. இங்கேருந்து சென்னையிலேருந்து போகும்போதும் தலைவன் ஒரு 100 பேர் 200 பேர் கூட்டிட்டு போயிருப்பாப்புல. அவ்வளவு சந்தேகங்களும் இருக்கு. அதெல்லாம் போங்க, கூட்டம் வரும் எங்க போனாலும் அப்டின்னா, ஒரு தலைவன் எப்படி நடந்து கொள்ளணும்? இவரின் பின்னால் போவது சரியா என்று நாம் பார்த்தோம்னா, இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாம் மிகுந்த அறிவுரையா ஒண்ணு சொல்லுவோம். இவரை நம்புவது வீண். இவருக்கு செலுத்தக்கூடிய வாக்கு வீண்.